ஹலோ குமாரே, எங்க இருக்கிற? சொல்லு கலா. இந்த நர்ஸ் வந்து பணம் கட்டுன்னு சொல்லிக்கினே இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு குமாரே. நீ பாட்டுக்கு எங்களை தனியா விட்டு போயிட்ட. நீ முதல்ல கிளம்பி வா. எங்க திரி வர சொல்ற? நீ தான் பிரசவ செலவுக்கு வச்சு இந்த துட்டெல்லாம் தூக்கி கொடுத்துட்டியா? ஒன்னால தான் இப்படி நிக்கிறேன் நானு. எப்படி திரும்ப நிக்கிறேன்? எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நடு ரோட்ல அம்மனமா நிக்கிறேன். சாவுக்குறாய். இப்ப என்னத்துக்கு டென்ஷன் ஆகுற? நான் என்ன பண்ண? என்ன எதுக்கு திட்டுறப்போ? நான் பண்ண சொல்ற எல்லாம் உன்னாலதான். உனக்கு என்ன போ? நாங்க இருக்க கூடாது அவ்வளவுதானே? நீ எனக்கு ஒண்ணு பணம் கட்ட வேணாம். நீ பேசாம இரு. வீட்டுக்கு போறேன். போடி அங்க போய் எங்கேயாவது சாவு. நீ அங்க சாவு, நான் இங்க சாவுறேன். சாவுக்குறாய். சாவடிக்குது. என்ன தம்பி மனசுல படபடுங்குது தம்பி. எனக்குள்ளே ஆடுது. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. இருக்கு தனிமா பண்றீங்களா தம்பி? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். இந்தாங்க இந்தாங்க குடிங்க தம்பி, ஒரு வாய் குடிங்க. எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுண்ணா. நான் ஏன் இப்படி மாட்டிக்கின்னு முழிக்கிறேனே தெரியலண்ணா. அந்த பக்கம் பணம்ன்றானுங்க, இந்த பக்கம் போனன்றானுங்க. நான் சனியம் பிடிச்சவனா? கூடலாம் யாரும் இருக்காதீங்க. நீ போனா நீ போ. வேணாம் தம்பி, நான் கூட இருக்கேன். நான் பிறந்தப்போ எங்க அம்மா செத்து போச்சான். எங்க அப்பனும் என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். நான் அவங்க மூஞ்சியை பார்த்தது கூட இல்லைண்ணா. எனக்கு ஏற்கனவே 2 குழந்தை பிறந்ததுண்ணா. அந்த 2 குழந்தை எப்படி திரும்ப கொடுத்தானுங்க? தூட்டியில சுத்தி பொட்டலாம கையில குத்தானுங்கண்ணா. குழந்தை அசையாம அட்டை மாதிரி இருந்ததுண்ணா. அத பார்த்த உடனே அவன் சட்டை புச்சி ஆண்டா அப்படி கொடுக்குறீன்னு கேட்கலான்னு தோணுச்சு. முடியல. எத்தனையோ பணத்தை இந்த கையால தூக்கிருக்கிறேன். ஆனா என் பிள்ளைக்கு பணத்தை கையில தூக்கும் போதானே தெரிஞ்சது அதோட வலி என்னன்னு. தண்ணியை குடிக்க தம்பி, குடிக்க தம்பி. குடிக்க தம்பி. தம்பி, உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. ஹலோ ஹலோ, நான் கலினமூர்த்தி பேசுறேன். மாமாடா. சரி சரி மருமோனே, உடனே கிளம்பிடுறேன். சரி சரி தம்பி. தம்பி, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருச்சு. எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. இந்த போனை பிடிங்க, முதல்ல வண்டி எடுங்க. நேரா பாளையங்கோட்டை ஐக்கிரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறோம், தூக்குறோம். வாங்க சீக்கிரமா வாங்க. இதை மறந்துட்டு பத்தியலா இந்த
ஏன் தம்பி, என்னதான் இருந்தாலும் கட்டுன பொண்டாட்டிய, அதுவும் புள்ளத்தாச்சி புள்ளைய போய் சாகுன்றீல, ரொம்ப தப்பு தம்பி. ஒரு வார்த்தை உயிரையே கொல்லும். நான் இங்க உயிரோட இருக்க வரைக்கும் அவ அங்க சாக மாட்டானா? அவளை பத்தி எனக்கு தெரியும்ண்ணா. உனக்கு தெரியுமா, என் 2 பிள்ளைங்களும் செத்ததுக்கு காரணம் என் பொண்டாட்டி இருக்கிற சுகநோய் தான் சொல்லிட்டானுங்க. அப்புறம் எங்க வீட்டாண்ட இருக்கிற டாக்டர் தான் சொன்னாரு, அதுக்கு 3வது குழந்தை பிறந்ததுன்னா உன் பொண்டாட்டி உயிருக்கே ஆபத்துன்ட்டாரு. ஆனா இதெல்லாம் என் பொண்டாட்டி கொஞ்சம் கூட பெருசாவே எடுத்துக்கலண்ணா. இப்ப 3வது குழந்தைனா அதுக்கு கொஞ்சம் கூட உயிர் பயமே இல்லைண்ணா. அவளுக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். அதானா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல சேர்த்து விட்டேன். அண்ணா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? வரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி சின்ன பிள்ளையா கிடைக்க மாட்டேங்க. நோ, சும்மா விளையாடாதுண்ணா. இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா இருந்த வரைக்கும் கல்யாணம் பண்ணணும்னு தோணல. அம்மா இறந்ததுக்கு பிறகு கல்யாணம் பண்ற வயசும் இல்லை. அம்மா மேல அவ்வளவு பாசமாண்ணா? பாசமாவா? சொன்னா நம்ப மாட்டீங்க தம்பி. அம்மா இறந்த 3வது நாளே நானும் செத்தரலான்னு முயற்சி பண்ணேன். பேதியில போவானுவோ, காப்பாத்தி விட்டானுவோ. அதுக்கப்புறமும் ஒரு தடவை, அப்பவும் காப்பாத்தி விட்டானுவோ. நிம்மதியே போச்சு தம்பி. அப்புறம் எனக்கு இருந்த ஒரே நிம்மதி கூத்து மட்டும்தான். இப்ப அந்த கூத்து செத்து போச்சு. உயிரை கொடுத்து நடிச்சாலும் ஒரு பையன் சட்டம் பண்ண மாட்டேங்க. கூத்து எல்லாம் போச்சு. யாரு தம்பி? திருநெல்வேலில இருந்துண்ணா. போன் எடுத்து சொல்லுங்க, வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. பாடி இல்லண்ணா. அட, அவங்க வந்தீங்க பார்க்க போறோம். ஹலோ, என்னையா உனக்கு பிரச்சனை? போன் பண்ண எதுக்கு எடுக்க மாட்டேங்க? இந்த ஒரு நிமிஷம். இல்லண்ணா, வண்டி திரும்பவும் நின்று போச்சுண்ணா. என்னையா வண்டி வச்சிருக்க நீ? எப்ப பார்த்தாலும் வண்டி ரிப்பேருங்க. சரி பண்ணிட்டேன், வந்துகிட்டு இருக்கேண்ணா. இப்ப எங்க வந்துட்டு இருக்கா? சிவரக்கோட்டை தாண்டிட்டேண்ணா. சரி வை. சரிண்ணா, வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள சொல்றான்? சோரக்கோட்டை தண்ணி வந்துட்டு இருக்கானமா. சொல்லு. மாமா, அவன் போன் எடுத்துட்டான். ஏதோ வண்டி ரிப்பேருங்க. அவன் சிவரக்கோட்டை தாண்டி வந்துட்டு இருக்கானமா. நாங்களும் கோயில்பட்டி தாண்டி போயிட்டு இருக்கோம். எப்படியா கொஞ்ச நேரத்துல அவனை பாத்துருவோம். சரியா, பார்த்து
வேகம் பத்தாது, சீக்கிரமா போங்க. அடுத்த போன் வர்றதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்தோம். இல்ல எதுக்கும் அந்த பக்கம் எழுத்தாப்புல பாத்துட்டு வாங்க. வண்டி நம்மளை தாண்டி போயிருப்போம். சரி சரி. தாய்மொழி தேடி போனாயோ மகனே, இவன் குடி வாழ கொடுத்தாயோ நையே, காக்க வந்த சாமி எல்லாம் கல்லா கிடக்குது, கூட வந்த சாமி இப்போ உயிரை கொடுத்தது, கருணையின் கண்களும் இப்பொழுது மாய்ந்தது, ஓடோடி உதவிய கால்களும் சாய்ந்தது, காலனோனக்காக கண்கலங்கி நிற்கிறான், அந்த கர்ணனோன பார்க்க அங்க காத்து கிடக்கிறான், வெத்து உடம்புக்கு அரிதாரம் போட்டாயோ, இப்போ செத்தும் நடிக்கிற அவதாரம் பார்த்தாயோ,
நான் ஜமீன்தார் பேசுறேன். சொல்லுங்கண்ணா. நாங்க பொண்ணு அழைச்சிட்டு மகாலுக்கு போய்கிட்டு இருக்கோம். நீங்க உங்க காரியத்தை நல்லபடியா பாருங்க. சரிண்ணா. என்ன வண்டி எடுங்க. உனக்குன்னு குடும்பம் இருக்கு இல்லையா? எனக்கு தான் யாருமே இல்லை. மொட்டை பையன் செத்த கூட ஒரு பையன் வர மாட்டான். திற விலக போர்க்கள காட்சி. பள்ளத்துல விழுந்து கிடந்த தேரை தூக்கி நிறுத்த முயற்சி செய்கிறான் கர்ணன். இதுதான் சரியான தருணம்னு ஐயா கிருஷ்ணர் அம்புவிட சொன்னார் அர்ச்சனை கிட்ட. அம்பு வருது ஆகாயத்துல. அது தெரியாத கர்ணன் தேரை தூக்கிட்டு இருக்கையில பாஞ்சது அம்பு கர்ணனோட நெஞ்சில. அது அப்படியே புடிச்சு சரிஞ்சு உட்கார்ந்தா இந்த கர்ணன். அப்ப வந்தாரு ஐயா கிருஷ்ணர் மாறு வேஷத்துல. அப்ப கேட்டாரு, ஐயா நீ சேர்த்து வச்சிருக்கிற தர்மத்தினுடைய பலனையெல்லாம் எனக்கு தார வார்த்து கொடியான்னார். கடைசியா இருக்கிறது அது ஒண்ணுதான். அதையும் தூக்கி கொடுத்துட்டு உசுர விட்டான் இந்த கர்ணே. என்ன சுத்தி ஒரு கூட்டம் அழுவுது. அந்த கூட்டத்தை விளக்கிக்கிட்டு என் ஒத்த கண்ணை திறந்து நான் பார்க்கேன். அந்த முரட்டு பைய மீசைய முறுக்கிக்கிட்டு ஆணவத்தோட திமுறோட கருவத்தோட ஒருத்தன் வந்தான் பத்தியலா. அவனை நான் பார்க்கேன். கண்ணை கசங்கிக்கிட்டு சின்ன புள்ள மாதிரி அழுகுறா மக்களோட மக்களா. இப்போ அவன் கருவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அப்படியே எனக்குள்ள ஏறி நிக்குது. இந்த கர்ண மகாராஜா கர்வ மகாராஜாவா மாறி நிக்க.
சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க சார். என்ன தம்பி, வண்டி ரொம்ப வேலை வச்சிருச்சோ? ஆமாம் சார். நீங்க வர்றதுக்குள்ள இங்க நிறைய குழப்பம் நடந்து போச்சு தம்பி. கொஞ்ச நேரத்துல ஆளுக்கு பதட்டம் ஆயிட்டான். அது என்ன காயம்? வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கொடு. என்னாலதானே இந்த பிரச்சனை. நானே இருந்து சரி பண்ணிட்டு போறேன். பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு.